பேர் சா யோகேஸ்வரன். தேவக டீச்சர் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் விவேக கதைகள் அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதை எழுதியவர் ஜி ரவி. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். அதில் நான் இது பரந்த மனது வேண்டும் அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் ஒரு தவளை பல ஆண்டுகளாக ஒரு கட்டடத்துக்கு கீழே வாழ்ந்து வருமா. வாழ்ந்த வரையில் அந்த கட்டடத்தை ஒரு மனிதர்கள் சொல்லுவாங்கன்னா, இந்த கட்டடம் பழமையாயிடுச்சு, நம்ம புதுசாக கட்டி இந்த இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு அங்கே உள்ள சொல்லுவாங்களாம். அதுக்கு அந்த தவளை அதை கேட்டுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், இல்லைனா நம்ம உயிரை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுமா. போனதுக்கப்புறம் அது நடந்து போய்கிட்டே இருக்கையில் ஒரு கடலை பார்க்குமா. கடலை பார்த்ததுக்கப்புறம் இது என்ன இடம் அப்படின்னு தெரியாமல் போய்கிட்டே இருக்குமா. நமக்கு தேவையான தண்ணி இருக்குது, நம்ம இந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் போகையில் அங்கே நிறையா தவளை சொல்லுமா, நீ யார், எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கல நான் கட்டடத்து பக்கத்தில் இருந்தேன், என்னைய அந்த இடத்துல அந்த கட்டடம் இடிய போகிறதுனால அந்த இடத்த விட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு தவளை சொல்லுமா. அதுக்கு அந்த தவளைகள் சொல்லுமா, நீ இங்கே வரக்கூடாது, ஏன் அப்படின்னு சொல்லையில் நீ முதல்ல என்ன மதம்னு சொல்லு அப்படின்னு சொல்லையில் மதமாக என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு தவளை சொல்லுமா. அது தெரியாதுன்னா எங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்க முடியாது, நீ இந்த கடல்லே வாழக்கூடாது, நீ வேறு எங்கேயாவது போ அப்படின்னு அந்த தவளைகளை விரட்டி அடிச்சிருமா. அதுக்கப்புறம் அந்த தவளையை போய் காட்டுக்குள்ளே போகுமா. போகையில் அங்கே ஒரு கிணறு இருக்குமா. அந்த கிணறுக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்குமா. அதுக்குள்ளே போகையில் இது வழியாக நம்ம வெளியே போயிட்டு இது வழியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு நம்ம இங்கேயே நம்ம இருப்பிடத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அது வாழ ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் அங்கே கடலில் உள்ள தவளைகள்லாம் அங்கே உள்ள மனிதர்கள் வலை போட்டு பிடிச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தவளை மட்டும் அதில் தப்பிச்சு ஓடி வந்துடுமா. ஓடி வந்ததுக்கப்புறம் அங்கே அந்த கிணத்துக்குள்ளேயே அதுவும் விழுந்துருமா. எந்த இடத்துல இருக்கேன்னு தெரியல, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த தவளை கத்துமா. அதுக்கு அந்த தவளை நீ எந்த உதவி கேட்டவன் தானே, நீ எந்த உதவி கேட்டவன் தானே, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கல என் நண்பர்கள் எல்லாரையும் மனிதர்கள் வலை போட்டு பிடிச்சிட்டாங்க, நான் இனிமேல் அந்த இடத்துல வாழ முடியாது, நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு அந்த தவளை சொல்லுமா. அதுக்கப்புறம் வா நண்பர்களை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இப்போ இதுக்கு நமக்கு துன்பம் கொடுத்தோம், ஆனால் இது நமக்கு உதவி செய்யுது அப்படின்னா அந்த தவளை நடக்குமா. அதே மாதிரி போய் அவர் நண்பர்கள் தவளைலாம் காப்பாற்றிட்டு வந்துடுமா. இப்போ எங்களுக்கு இருப்பிடமே இல்லையே, இப்போ நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னு அந்த தவளை நினைக்குமா. அதுக்கு அந்த தவளை சொல்லுமா, நீ எங்கள் இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுமா. நீங்கள் இருந்த இடம் பேர் என்ன அப்படிங்க கீழே கடல் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு கடலா, இந்த கிணறோட பெருசா அப்படிங்க கீழே கிணறோட பெருசா, இதை விட பலாயிரம் மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு அந்த தவளையும் சொல்லுமா, எனக்கு உலகத்திலே என்னோட இருப்பிடம் தான் பெருசு, நான் வேறு எந்த இடத்தையும் பெருசாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் எல்லா தவளைகளும் அந்த இடத்துல வாழுமா. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பகைவராக இருந்தால் அவருக்கு உதவி செய்யணும். நன்றி, வணக்கம்.